ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்தியசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்குடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கடந்த சில வாரங்களாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்தான உண்மைகளை பார்த்து வந்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளுக்குடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்தான காலப்பகுதி குறித்து வேதத்தில் சொல்லியிருக்காங்களா? அதை குறித்து எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே, அன்புக்குரிய சகோதரரே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. கேள்வி நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் காலப்பகுதி என்ன, அதை குறித்து நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க வேதத்தில் அப்படின்றது உங்களுக்கு கேள்வி. இன்றைக்கி உலகத்துக்குள்ளே கிறிஸ்தவர்கள் பல வகையான டெனாமினேஷன்ஸ் பிரிவுகளோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாருக்குமே நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அந்த ஒரு நிலையை குறித்து படிக்கிறாங்க, தேடுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க, வருவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஆவலோடு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்திங்கன்னா வருகை சம்மந்தப்பட்ட அநேக உண்மைகளை வசனங்களோடு மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். எப்பயும் அந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வசனத்தில் நம்ம கவனிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் காலப்பகுதி என்ன, அதை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அருமையான தலைப்பை நம்ம எடுத்துக்கலாம். இது 2ஆம் வருகையின் காலப்பகுதி அப்படின்றது தலைப்பு. ஓகே, அப்போ அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, எது காலப்பகுதி அப்படின்னு பார்க்க போகிறோம். வசனங்களை மட்டும் கவனிங்க, வேறு எந்த ஒரு கவன சிதறலும் நமக்குள்ளே வேணாம். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, நமக்கு பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தெரியும், ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக அவர் பேசிகிட்டே வருவார். எல்லாத்துக்கும் நிச்சயமாக காலம் இருக்குது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய 1ஆம் வருகைக்கு ஒரு காலம் இருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலலாம் அவர் பேசுவார், காலம் நிறைவேறின போது. அப்போ அப்பாயிண்டட் டைமில் எல்லாமே நடக்குன்றது மிக தெளிவாக இருக்குது. அப்போ இந்த காலங்கள்லாம் ஏற்ற டைமில் என்ன ஆகுன்னா வெளியில் வருன்றது நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், லூக்காவில் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வெளியரங்கமாகாத இரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. பார்த்தீங்களா, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருள் இல்லவே இல்லை, எல்லாம் நிச்சயமாக வந்துடும் அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப தெளிவாக நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் நம்முடைய ஆண்டோடைய 2ஆம் வருகையின் காலப்பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக தெளிவாக ஒரு சின்ன சந்தேகத்துக்கு இடமின்றி வேதாகமத்தில் அது காமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது பாருங்கள், 1ஆவது வருகையில் ஆண்டவர் வந்தார். 1ஆம் வருகையின் காலப்பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து மரித்து அவர் மேலே போனார் வரைக்கும் 1ஆம் வருகையின் காலப்பகுதின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா அதை எடுத்துக்கலாம். எந்த வருடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 33 வருடங்கள், அதாவது AD 29 நம்முடைய ஆண்டவர் ஞானஸ்தானம் வாங்கினாங்க. ஓகே, இந்த வருஷங்கள்லாம் வேதாமத்தில் தான் இருக்குது. யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த வருஷம் எங்கே இருக்குது நீங்கள் காமிங்க கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கான அந்த ஆதாரங்களோடு நாங்கள் காமி பண்ணாங்க. AD 29 ஞானஸ்தானம் வாங்குறாங்க. அவருக்கு வயசு 30. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம், அது 30 வயசுலேருந்து 3 வருஷம் அவர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர் பிறந்த வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா BC 2. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, BC 2 2ஆம் ஆண்டு தான் அவர் பிறந்த வருஷன்றதை வேதம் நமக்கு சாட்சிகளோடு காமிக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வசனம் காமிக்கல அவங்கக்கிட்ட, ஏன்னா இது நம்ம பாடம் கிடையாது, அதனால் காமிக்கலை. அப்போது BC 2லேருந்து நல்லா கவனிங்க, இது BC 2லேருந்து AD 33 வரைக்கும்
சரிங்களா? AD 33 இதுதான் முதலாம் வருகையின் ஒரு காலப்பகுதி. புரியுதுங்களா? என் கை பார்த்துக்கோங்க. BC 2 இது AD 33. இந்த இடைப்பட்ட காலப்பகுதி தான் முதலாவது வருகையினுடைய ஒரு காலப்பகுதி. கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து பார்க்கும்போது உங்களுடைய கேள்வி என்னென்னா, ரெண்டாம் வருகையின் காலப்பகுதி எது அப்படின்னு கேட்டீங்க. அப்போ அது கூட பார்த்தீங்கன்னா சம்பவங்களை வச்சு எளிதாக புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், சரியான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா, இரண்டாம் வருகையின் காலப்பகுதிக்கான ஒரு தொடக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? செகண்ட் கம்மிங்கு, ரெண்டாம் வருகை, அந்த ஒரு செயலுடைய தொடக்கம் எது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், யோவானில் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. யோவான் 2:3 நீங்கள் படிக்கலாம். 2ஆம் வசனம் கூட படிச்சிருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்க, இந்த 2வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்க. ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். எப்போ போவார்? அவர் பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்முடைய ஆண்டவர். கொஞ்சம் நேரங்களில், சில மணி நேரங்களில் அவர் மறிச்சிடுவார், மறுபடியும் உயிர் தள்ளுவார், 40 நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் போவார். சரிங்களா? நான் போகிறேன். அடுத்தது 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து. பார்த்தீங்களா? நான் மறுபடியும் வந்து. அப்போ மரித்து உயிர் தெழுந்து 40 நாளுக்கு அப்புறமா மேலே போயிடுவாங்க, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவாங்க. நான் மறுபடியும் வந்து, எதுக்கு வரீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். படிங்க. உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். பார்த்தீங்களா? அப்போது அவர் எதுக்காக வரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை என்னிடமாக சேர்த்து கொள்வேன். யாரை பற்றி சொல்கிறாருன்னா அவருடைய சீஷர்கள். இன்றைக்கி யார் சீஷர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யார் யாரெல்லாம் அவருடைய உபதேசத்தை கேட்டு அந்த உபதேசத்துக்கு மனப்பூர்வமாக எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் அவருடைய சீஷர்கள்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் படிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக சொல்ல பாருங்க. நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால், படிங்க, மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். பார்த்தீங்களா? உபதேசத்தை கேட்குறது முக்கியம் கிடையாது, அதில் நிலைத்திருந்தீங்க அப்படின்னா என்னுடைய சீஷராக இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்து தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த வகையில் ஆதிகள் அப்போஸ்தலர்கள், அவருடைய சீஷர்கள், இன்றைக்கி யார் யாரெல்லாம் இந்த உபதேசத்தை முதல்ல சரியாக கேட்குறாங்களோ, கேட்டு அதில் நிலைச்சு நிற்கிறாங்களோ அவங்க தான் சீஷர்கள். அப்போ இவங்க எல்லாருமே யார் யாரெல்லாம்? அப்போஸ்தலர்கள், அவருடைய சீஷர்கள், அன்றைக்கி இருந்த சீஷர்கள், இன்றைக்கி வேதம் படித்து நிலைத்து நிற்கிற எல்லாருமே. அப்போ அவங்களெல்லாம் பார்த்து தான் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாக சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறார். அப்போ எதுக்காக வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷர்களை இந்த பூமியிலிருந்து சேர்த்து கொள்வதற்காக வரார். ரொம்ப அருமையான ஒரு ஆங்கில வார்த்தை கூட நம்ம அதை புரிஞ்சுக்கலாம், வார்த்தையில் கூட அதை புரிஞ்சுக்கலாம். ஹீ இஸ் கம்மிங் ஃபார் இஸ் சைன்ஸ். கை பார்த்துக்கோங்க, இவர் வராரு. எதுக்காக வராருன்னா சீஷரில் சேர்த்துக்கொள்ளும்படியாக வராரு. அப்போ நம்முடைய ஆண்டு வரும்போது தனியாக தான் வராரு, கூட யாருமே கிடையாது. எதுக்காக வராருன்னா இந்த பூமியில் கூடிய அவருடைய எல்லா சீஷர்களுமே அவர் கேதர் பண்ணுவார். சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சீஷர்களையும் கேதர் பண்ணுவார். அப்போது இதில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. எதுக்காக இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, இதுதான் இரண்டாம் வருகையினுடைய காலப்பகுதியினுடைய ஒரு தொடக்கம். என்ன தொடக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வருவது சீஷர்களில் தன்னிடமாக சேர்த்துக்கொள்வதற்கு. அப்போது வானத்தின் கீழே எங்குமல்ல எல்லா சீஷர்களையுமே அவர் கேதர் பண்ணுவார். முதல்ல அதுக்கு தான் வரார். இது ஃபஸ்ட் பாயிண்ட், இது தொடக்கம். சரிங்களா? அடுத்தது, இந்த காலப்பகுதி எவ்வளோ காலம் போகும், வருகையின் காலப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், அடுத்து ஒரு சரியான வசனம் படிக்கலாம். யூதாவில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்,
தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஓகே, பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம் இது. இதை சரியாக கூர்ந்து கவனிக்கணும். இந்த கை பார்த்துக்கோங்க. இது இரண்டாம் வருகையினுடைய ஒரு தொடக்கத்தை அடையாளப்படுத்துது. எந்த வசனம்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஃபார் செயின்ஸ், அவர்களுக்காக வருகிறேன் அப்படின்றது. இப்போ இந்த கை பார்த்துக்கோங்க. இது யூதா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நியாயத்தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் பரிசுத்தவான்கள் கூட வராரு. இப்போ தனியாக வரல. இப்போ யாருக்கு கூட இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் கூட இருக்கிறாங்க, ஆயிரம் பரிசுத்தவான்கள் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி காமிக்கிறாரு. சரிங்களா? இப்போ இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஃபார் செயின்ஸ், இது வித் செயின்ஸ், கூட, அவர்களுக்காக, இது அவர்கள் கூடவே வருகிறார். புரிஞ்சுங்களா? அப்போது இந்த இடைப்பட்ட காலப்பகுதி, என் கை பார்த்துக்கோங்க மறுபடியும், இது 2ஆம் வருகையினுடைய தொடக்கம், இது 2ஆம் வருகையினுடைய முடிவு. இந்த இடைப்பட்ட காலப்பகுதி தான் 2ஆம் வருகையினுடைய காலப்பகுதி அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு மிக தெளிவாக காமிக்குது. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. யோவான் 14:3 என்பது அவர்களுக்காக அவர் வரும்பொழுது நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி பேசுது. சரிங்களா? இங்கே யூதா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் அவர் வரும்பொழுது கூட ஆயிரம் பரிசுத்தவான்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த 2 சம்பவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 2 சம்பவங்கள். இந்த 2 சம்பவங்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி தான் 2ஆம் வருகையின் காலப்பகுதி அப்படின்னு சொல்லி வேதம் ரொம்ப அருமையாக சிம்பிளாக நமக்கு புரிய வச்சான்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் சொல்லி பார்த்தீங்கன்னா, 1ஆம் வருகையின் காலப்பகுதி எவ்வளோ வருஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது 33 வருஷம்தான். அது அவருடைய வயசு தான் காலப்பகுதி, 33 வருஷம். பிசி 2 தொடங்கி 7:33 முடிஞ்சிடும். இதுதான் 1ஆம் வருகையின் காலப்பகுதி. அதே மாதிரி 2ஆம் வருகையின் காலப்பகுதி வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மிக தெளிவாக துல்லியமாக இருக்குது. ஓகே, எவ்வளோ காலம் அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது 169 வருடங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 169 வருடங்கள் தன்னுடைய பரிசுத்தவான்கள் ஆகிய சீஷர்களை அவர் கேதர் பண்ண சேர்க்கிறதுக்காக வருகிறார். அது வருகையின் தொடக்கம். அடுத்தது உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்காக அதே சீஷர்கள் கூட வருகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி நியாயம் தீர்க்க போகிறாருன்னா அது ராஜ்யத்தினுடைய தொடக்கம் சரி பார்க்குறோம். அப்போது ராஜ்யத்தினுடைய தொடக்கம், வருகையினுடைய தொடக்கம், இந்த இடைப்பட்ட காலப்பகுதி தான் 169 வருடங்கள். அதுதான் 2ஆம் வருகையினுடைய ஒரு காலப்பகுதி அப்படின்றத வேதம் ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு காமிக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 169 வருஷத்துக்கான வசனங்களை மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கல, எவ்வளோ காலப்பகுதி நான் சொல்லியிருக்கேன். எதுக்கு மட்டும் உங்களுக்கு வசனம் கொடுத்து நான் தெளிவுபடுத்திருக்கேன் அப்படின்னா, வருகையின் காலப்பகுதி எங்கே தொடங்குது எங்கே முடியுது மட்டும் உங்களை காமிச்சிட்டேன். சரிங்களா? அப்படின்னா இந்த வருகையின் காலப்பகுதி தொடங்கிடுச்சா தொடங்கலையா அப்படின்றது கூட ஒரு சில பேருக்கு கேள்விகளாக வரலாம். ஆண்டு சித்தமானால் வரக்கூடிய அடுத்த ஒரு பகுதியில் நம்ம அதை குறித்து கூட கவனிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிங்களா உங்களுக்கு? கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ.